கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்ல, இங்கேயே வசதியா இருக்கு. ஐயா, இப்ப அம்மா என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கற மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ நடந்துக்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்களே பார்த்து பார்த்து செய்யணும். தயவு செஞ்சு அவங்கள அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. முக்கியமா உங்களுக்கு தான்மா சொல்றேன். இனிமே நீங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து அவங்க சாப்பிட்டாங்களா, மெடிசன் எடுத்தாங்களா, நல்லா தூங்கினாங்களான்னு பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரிங்க ஐயா. அம்மா காப்பி. போனா சக்கரை போதுமா? என்ன? இனிமே அம்மா கேட்கறாங்களோ இல்லையோ டெய்லி 3 வேளையும் ஏதாவது ஒரு ஜூஸ் கலந்து கொடுங்க. எந்த மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும்னு நான் எழுதி கொடுக்கறேன். அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், போனா வருத்தப்படுற மாதிரி நீங்க யாரும் நடந்துக்க கூடாது. அப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அத மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. சரிங்க சரிங்கய்யா. சரி போங்க. என்னங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாம கண்டிஷன்ஸ் போட்டு அவங்கள வெறுப்பேத்துறீங்க? இல்ல போனா, இனிமே ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டு உன்னை கவனிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மட்டும் அப்படி இருந்தா போதாது, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உன்னை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. ஒரு டாக்டரா மட்டும் இல்ல, உன்னோட ஹஸ்பண்ட்ங்கிற முறையிலையும் எனக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. மம்மி, இனிமே சின்ன தொந்தரவு கூட உங்களுக்கு வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்ஸ்டா. என்ன இருந்தாலும் நீ என் மகனாச்சே. அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன்னோட பாசத்தை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். சாரிடா. இருக்கட்டும் மம்மி. நீங்க என் மேல காட்டுற அந்த அக்கறையே போதும். உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற வலி தன்னால குறைஞ்சிரும். டாட், இனிமே அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க. இல்லடா, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அதை கோட்டை விட்டுறாத. போனா, இனிமே நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காத. ஒழுங்கா சாப்பிடு, டயத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நிம்மதியா தூங்கு. கடவுளே, ஏன் என்ன இப்படி குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க? நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தான் போனா. நீ முழுசா குணமாகிற வரைக்கும் என் பேச்சை கேட்டுதான் நடக்கணும். ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சா கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மறைக்க கூடாது. சரிங்க. எனக்கு உன்னோட நிம்மதி தான் முக்கியம் போனா. அம்மா வரீங்களா? என்னால இங்க நிக்க முடியல. பாத்தீங்களா எப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறான்னு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் இங்க வர்றது சில பேருக்கு பிடிக்காதுன்னு. நீங்க தான் கேட்காம என்ன வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. சுந்தரி, இது உனக்கே நியாயமா இருக்கா? இவ இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படி நடந்துகிட்டா என்ன அர்த்தம்? வந்தவகிட்ட உடம்பு எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையா, தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேச குறைஞ்சா போயிடுவ. இன்னும் அவகிட்ட வெறுப்பாவே நடந்துகிட்டு இருக்க. இவ மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க ஓடி ஓடி பணிவிட பண்ணுங்க, பாச பொங்க கவனிச்சுக்கங்க. அதை நான் வேணான்னு தடுக்கல. ஆனா அதை என்னையும் செய்ய சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. ஐயோ பாவம் நினைக்கிற அளவுக்கு இவ பண்ணது ஒண்ணு சாதாரண துரோகம் கிடையாது. நோய காரணம் காட்டி அதை என்னால மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டேன். இனி ஏமா நிக்கிற? வா. அம்மா போதுமா, இனிமே இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவரா போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமளே இங்க இருந்து போறதா மரியாதை. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இன்னும் என்னமா நடக்கணும்? அவளுக்கு எப்படி ராஜ உபச்சாரம் நடக்குது பார்த்தல? அவ போடுற சென்டிமெண்ட் டிராமால அவர் மொத்தமா மாறி போயிட்டாருமா. அவ பேச்ச கேட்டு எந்த நிமிஷமும் வெளியில போங்கன்னு சொல்வாரு. சேச்சே, இல்ல சுந்தரி, அவ ஏதோ உடம்புக்கு முடியாம இருக்காளேன்னு கொஞ்சம் அவன் மேல அக்கறை எடுத்து கவனிச்சுக்கிறான், அவ்வளவுதான். அதுக்காக நம்மள போய் வெளியே அனுப்பிடுவான்னு நீ ஏன் சந்தேகப்படுற? இன்னும் அவரை நம்பிட்டு இருக்கல? நீ என்ன புரிஞ்சுக்காதவளா இருக்க? இந்த கவனிப்பெல்லாம் அவளுக்கு இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நினைக்கிற? இப்பவே நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ செத்து அவ மண்ணோட மண்ணா போயிட்டான்னு வச்சுக்கா. அதுக்கப்புறம் அவளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லம்மா, யமனே நேர்ல வந்தாலும் அவ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டா. அவளுக்கு அடுத்தவங்களை சாகடிச்சுதான் பழக்கம்.
சரி, அந்த கழுதையும் தான் ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டுமே. அப்போ அவரா பிடிச்சு வெளில தள்ளுற வரைக்கும் நீங்க இருந்து வரதா இல்ல? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சுந்தரி. அம்மா, அவளால எனக்கு சின்ன அவமானம் வந்தா கூட என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா உன்னை கூட எதிர்பார்க்க மாட்டேன். நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், பாத்துக்க. எங்க போய் தொலைஞ்சாங்க இந்த அம்மியும் டம்மியும்? சரக்கு ஸ்மெல் பத்தாது, ஸ்மெல்லு சும்மா ஊரே தூக்கணும். பா, சரக்கா அது? சாக்கடை நாத்தம். தீர்த்த நமக, நாத்த நமக, ஓம் கோட்ராய நமக. இப்போ ஓகே, வாயில கொஞ்சம் ஊத்திப்போம். ஊத சொன்ன முகத்துல ஊதி நான் அடிச்சிடும். மாப்பிள, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, அது என்ன மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. கையில என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. போய் சொல்லாதீங்க, ஏதோ பாட்டில் மாதிரி தெரிஞ்சுது. ஐயோ, நான் குடிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? நோ அத்தை, இது கூல் ட்ரிங்க்ஸ். இங்க பாருங்க, ஜில்லு ஜில்லு கூல் ட்ரிங்க்ஸ், ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ். ஆஹா, நான் நம்ப மாட்டேன். நீங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. சத்தியமா அத்தை, கூல் ட்ரிங்க்ஸ், பிராமிஸ். இத குடிச்சிட்டா தள்ளாடுறீங்க? எங்க அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அத்தை. என்னால தாங்க முடியல, என் வயிறு பத்தி எரியுது. அதான் கூல் பண்ணிக்கலான்னு கூல் ட்ரிங்க்ஸ் மேல ஊத்திக்கிட்டேன். எப்படி ஐடியா? குடிமகனே, பெருங்குடிமகனே, கொடுக்கட்டுமாதை உனக்கு. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் மாப்பிள இப்படி பண்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமாடி தங்கம். ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஓ, ஏ லாவண்யா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து பாரு. வர வர உங்க போக்கே சரியில்லை. குடி இருக்கிற வீட்டுல எப்படியா குடிச்சிட்டு வருவீங்க? வாசல்ல நின்னு ஏமா கத்திட்டு இருக்க? ஏய் பாருடி, இன்னைக்கு உன் புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்காரு. என் மானத்தை வாங்குறாரு. முதல்ல உள்ள வர சொல்லுமா. இது என் வீடு. நான் உள்ள வர இன்விடேஷன் வச்சு என்னை யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நானே வருவேன். நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அன்னைக்கு அப்பா திட்டினார்னு சொல்லி குடிச்சிட்டு வந்தீங்க, நாங்களும் அதை கேட்காம விட்டுட்டோம். இப்ப திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. திரும்பவும் பிரச்சனை பண்றேன் லாவண்யா. அதுக்காக தினம் தினம் குடிச்சிட்டு வருவீங்களா? இதென்ன வீடா இல்ல பாரா? என்னால முடியாது லாவண்யா. என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? அப்பாவே மகனுக்கு துரோகம் நினைக்கிறானா? என்ன கொடுமை லாவண்யா அது. நான் இப்படி எல்லாமோ இருக்க வேண்டியவன் இங்க வந்து வேலை இல்லாம, கையில காசு இல்லாம, தண்டை சோறு தின்னு, தண்ணி போட்டு தள்ளாடிட்டு நடந்து, எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? ஊர்ல எல்லாருக்கும் நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. உனக்கு கூட கடவுள் மாதிரி வாழ வைக்கிற ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. எனக்கு என்ன வாழ விடாம பண்றாங்க லாவண்யா. இப்படி ஒரு கேள்வி கட்ட அப்பா அம்மா கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணேன்? மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து அதுக்கு நியாயம் சொல்லாதீங்க. 1000 காரணம் சொன்னாலும் சரி, நீங்க குடிச்சிட்டு வந்தது தப்பு. என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா? நீ அத்தையும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா? கிடைச்ச வேலையும் இல்லாம பண்ணிட்டாங்க. வேலை இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது, சம்பளம் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. நாமெல்லாம் பட்டினி கடந்து சாவதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேரையும் பிச்சை எடுக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் ஃபோன் போட்டு வேலை கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட கேவலமான பிறவைங்க பாரு. அவங்க வயிற்றுல பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க குடிச்சிட்டு வந்தது நினைச்சு நாங்களும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ப்ளீஸ், நான் ஒன்றும் சும்மா குடிக்கல, சோகம் தாங்க முடியாம குடிச்சேன். ஊர்ல இருக்கிற எல்லாம் குடிக்கிறான். ஏன் குடிக்கிறான்? ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. அன்பு இல்லாத அப்பா, பாசம் இல்லாத அம்மா, கேடு கெட்ட பொண்டாட்டி, கேவலப்பட்ட மாமியா, இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கும் போது எப்படி ஒருத்தன் குடிக்காம இருப்பான்?
கேட்டியாடி? நாம கேடு கெட்டு கேவலமா இருக்கோமா, அதனால இவர் குடிக்கிறாராம். ஐயோ அத்தை, நீ என் கண் கண்ட தெய்வம். உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? தப்பு பண்ணிட்டு வந்த என்ன பெருந்தனமா ஏத்துக்கிட்ட நீங்க எங்க? திருந்தி வந்தவனை ஏத்துக்க மறுக்கிற அவங்க எங்க? நான் திட்டினது அவங்கள, உங்கள இல்ல. நேத்து நான் வீட்டுக்கு போனேன் லவனியா, செக்யூரிட்டி என்ன உள்ள விடாம தடுத்துட்டான் தெரியுமா? அவங்ககிட்ட என்ன உள்ள விடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. யாரு? உங்க அம்மாவா? இல்ல, மிஸ்டர் கிரி பிரகாஷ், உன்னோட மாமனார். அவருதான் என்ன உள்ள விடக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. நேத்து அவங்க வீட்ல இல்லைன்னு சொன்னீங்க. பொய் சொன்னேன். நீ வருத்தப்படுவேன்னு நான் பொய் சொன்னேன். அந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் ஒரே வாரிசு நான் தான். என்னைய உள்ள வர விடாம பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க யாரோ நான் யாரோ. இனிமே வான்னு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். அவங்க சொத்தும் தேவையில்ல, அவங்க உறவும் தேவையில்ல. ஒரு பைசா கூட நான் டச் பண்ண மாட்டேன். அத்தை, இனிமே நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நீங்க தான் அத்தை என்னை காப்பாற்றணும். ஐயோ வேண்டாம் சாமி, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. நீங்களே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா நான் எங்க போவேன் அத்தை? ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கீங்க? பேசாம போய் படுங்க. நான் உளறனா? நான் என் வேதனையை சொல்லிட்டு இருக்கேன் லாவணியா. ஆமா, ஊர்ல யாருக்கும் இல்லாத வேதனை பாருங்க. சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, போய் படுங்க போங்க. ஓகே, சொல்லிட்டேன்ல. எனக்கும் தூக்கமா வருது. நான் இங்கே படுத்துக்கிறேன். அத்தை நீ என் தெய்வம் அத்தை. அத்தை நீ என் தெய்வம் அத்தை. நீ ஏமா இவரை பாத்துட்டு இருக்க? வந்து தூங்கு, இவரை நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் படு, பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, நான் கழுவி வச்சுட்டு வரேன். அத்தை நீ என் தெய்வம் அத்தை. அத்தை நீ என் தெய்வம் அத்தை. என் தெய்வம் அத்தை. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. துக்கம் நெஞ்ச அடைச்சுதான் இவர் குடிச்சாராம். எல்லாம் என் கஷ்டகாலம். என்னது நாத்தமா நாருது? குடிச்சகையோட தொட்டிருப்பார்ல, அதான். நீங்க இல்லைன்னா என்னடா, எனக்கு அத்தை இருக்காங்க. சாகுற வரைக்கும் நான் பார்த்துப்பாங்க. என் அத்தை என் கடவுள், என் தெய்வமே. தெய்வமே மாப்பிள்ளன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு. என் தெய்வமே. டாய், நீ மட்டும் சொத்தை வாங்கிட்டு வரல, மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். தோச்சு காய போட்டுருவேன்.
என்னது ஒரே புகையா இருக்கு? ஐயோ நெருப்பு! ஏ லவண்யா, நெருப்புடி! ஏ எந்திரி எந்திரி! ஐயோ 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 ஐயோ